வகுப்பில் லெவல்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். லெவல்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் அதாவது 7 லெவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம 6 பார்த்தோம். அதாவது நேமு, ஃபேக்ட். நேம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு நோயோட பேர், தொந்தரவோட பேர். ஃபேக்ட் அப்படிங்கிறது அதனுடைய துல்லிய விவரங்கள். துல்லிய விவரங்கள் அப்படின்னா அதனுடைய சென்சேஷன், லொக்கேஷன், மொடாலிட்டி, கன்காமிட்டன்ட், காசேஷன் போன்ற துல்லிய விவரங்களோட இருக்கக்கூடியது ஃபேக்ட். இந்த ரெண்டுமே உடல் சார்ந்த சிம்டம்ஸ், குறிகள். அதற்கு அடுத்தது ஃபீலிங் அண்ட் எமோஷன் பார்த்தோம். ஃபீலிங் அண்ட் எமோஷன் அப்படிங்கிறது அந்த தொந்தரவுனால நமக்கு வரக்கூடிய உணர்ச்சி நிலைகள் அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது எரிச்சல் வருது, கோபமா இருக்கு, என்னவோ போல இருக்கு. ஸோ இப்படிலாம் சொல்லக்கூடிய ஃபீலிங், அந்த ஃபீலிங்லேருந்து வரக்கூடிய எமோஷன். இதுவும் அதற்கு அடுத்த நிலையில அந்த ஃபீலிங், ஒரு எமோஷன்ஸ், அந்த கோபம், எரிச்சல் எல்லாம் வரும்போது அது எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அது எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்போ, இந்த லைஃபே எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்குறப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க? ஒரு கற்பனையா ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. கற்பனையா அப்படின்னா, இந்த லைஃபே கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப ஃப்ரீயா இருந்தேன், இப்போ நான் ஜெயிலில் போட்ட மாதிரி இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அந்த ஜெயிலில் போட்ட மாதிரி இருக்கும்போது எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஏதோ போட்டு அடைக்கிற மாதிரி, மேலே வச்சு அழுத்துற மாதிரி, நாலா பக்கம் அழுத்துற மாதிரி, இந்த மாதிரி ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டை, அதாவது கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத விட அந்த 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 வாழ்க்கையோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து, அந்த தொந்தரவோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவங்க ஒரு உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சென்சேஷனை சொல்றாங்க. இந்த எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற கற்பனையில சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை முறையும், அடுத்தது இப்ப வந்துடுறேன். இது பிசியா மொபைலுங்களா? பிசி. பிசியில் கேமரா இருக்கும் இல்லைங்களா? ஓகே தான் சார். ரைட். சரி, ரைட், நல்லது. கடந்த வகுப்புல லெவல்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு, எனர்ஜி, சென்சேஷன், டிலூஷன், ஃபீலிங் ஆர் எமோஷன், ஃபேக்ட், நேம், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நோயின் மூலம் உடம்பில் 6 வகையான அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இது ஏன் பார்க்கணும்? இந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஏன் பார்க்கணும்? இது ஏன் முதல்ல பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னீங்கன்னா, இந்த லெவல்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம பொட்டன்சி மருந்து கையாளுறோம் இல்லைங்களா? எந்த பொட்டன்சியை கொடுக்கணும் அப்படிங்கிறது இதை வச்சுதான் தீர்மானிக்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நேம் லெவல்ல ஜஸ்ட் ஒரு நோயோட பேர் தான் சொல்றாங்க. ஒரே ஒரு சின்ன மாற்றம் பண்ணிடுமா? சொல்லுங்க. மேலே ஸ்லைடு ஷோன் இருக்குல்ல,
ஆமா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்லைட் ஷோ. ஸ்லைடு ஷோ ஆமா, அதை கிளிக் பண்ணுங்கள். வந்துருச்சு. லெஃப்ட் சைடில் கரண்ட் ஆ, ஃப்ரம் கரண்ட் ஸ்லைடுன்னு இருக்கா, ஆமா. அதை கிளிக் பண்ணிக்க. அப்போ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லா ஸ்க்ரீனும் தெரியாது, மெயின் ஸ்க்ரீன் மட்டும் எங்களுக்கு தெரியும். ஓகே, ஓகே. ஆமாம். ஒரு நிமிஷம். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியுதா? கரெக்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஓகே, ஓகே, ஓகே. அதாவது பொட்டன்ஷியல் செலெக்ஷன் பண்றதுக்கு இது அடிப்படை. நீங்க டிசீஸ் வந்து பேஷண்ட் அன்றாட வாழ்க்கையில எந்த லெவல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரோ அதுக்கு தகுந்த மாதிரி பொட்டன்சியை வந்து நம்ம செலக்ட் பண்ணுங்க. அதாவது டிலூஷன் லெவல்ல ஈவன் வந்து எனர்ஜி லெவல்ல அவர் வந்து கம்ப்ளைண்ட் இருந்தா கூட என்ன பிசிக்கல் லெவல்ல தான் அவருக்கு ரொம்ப டெய்லி பிரச்சனையா இருக்கு, இந்த வலிதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு, வலிதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறாரு. ஆனா அவருக்கு வந்து மைண்ட் லெவல்ல இரிட்டேஷன் இருக்கு, சரியா வந்து குடும்பத்துல கோஆபரேஷன் இல்லை, வேலை செய்யறதுல கோஆபரேஷன் இல்லை, சைக்காட்ரி லெவல்ல பிரச்சனை இருக்கு. இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது வலிங்கிற இடத்துல சொல்றாருன்னு வச்சுங்களேன், அப்ப 30% தான் கொடுக்கும். அவர் மைண்ட் லெவல்ல பிரச்சனை இருக்கு அப்படி சொல்லி 1 நம்பர் 10 நம்பர்லாம் போக முடியாது. புரியுங்களா? அதே மாதிரி வந்து பிசிக்கல் லெவல்ல நிறைய பயங்கர பிரச்சனை இருக்கு, கிட்னி ஃபெயிலியர் இருக்கு, இல்லை வந்து கேன்சர் இருக்கு. ஆனா அவர் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் லெவல்ல சொல்றாருன்னு வச்சுங்களேன், அவருக்கு வந்து 10 நம்பர் தான் கொடுக்கணும். எமோஷன் டிலூஷன் லெவல்ல சொல்றாருன்னு வச்சுங்களேன், அவருக்கு 1 நம்பர் தான் தரணும். ஸோ இந்த லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவருக்கு மருந்தோட பொட்டன்ஷியல் கையாளணும். ஸோ அது வந்து அதுக்கு இந்த லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு பேஷண்ட் சொல்லும் போது, கம்ப்ளைண்ட் சொல்லும் போது எந்த லெவலில் அவர் இருக்கிறாரு, நேம் லெவலில் இருக்காரா, ஃபேக்ட் லெவலில் இருக்காரா, ஃபீலிங் லெவலில் இருக்காரா, டிலூஷன் லெவலில் இருக்காரா, சென்சேஷனில் இருக்காரா, இல்லை எனர்ஜி லெவலில் சொல்கிறாரா அப்படிங்கிறத நாம் வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் பொட்டன்ஷியல் தரணும். அதனால இந்த லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை கண்டுபிடிக்கிறதுல நல்லா பழகணும், ஹோமிய மருத்துவர்கள் நல்லா பழகணும். அடுத்தது கேஸ் எங்க ஸ்டார்ட் பண்றது. நாம ஏற்கனவே அந்த சிங்கிள் ரெமடி அப்படிங்கிறது அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆல்டர்டு எனர்ஜி பேட்டர்ன், அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆல்டர்டு எனர்ஜி பேட்டர்ன் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்முடைய கேஸ் டேக்கிங்கோட டார்கெட்டா இருக்கு. புரியுங்களா? அப்ப இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். இது ஒரு கலை தான். அவருடைய கம்ப்ளைண்ட் சொல்றாரு, அந்த கம்ப்ளைண்ட்ல இருந்து கம்ப்ளைண்டோட டீட்டெயிலை கேட்குறோம். இல்லை எடுத்த உடனே டாக்டர் எல்லாத்தையும் விடுங்க, எனக்கு என்னமோ வந்து காட்டுக்குள்ள விட்ட மாதிரி இருக்கு, இந்த வாழ்க்கையே எனக்கு ஒன்றும் தெளிவு இல்லாமல் இருக்கு, என்ன நடக்குது, என்னை சுற்றி என்ன நடக்குது என்னன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, நான் வந்து ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க டெலூஷன் லெவல்ல இருக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டுங்க, முதல்ல உங்க உடம்புக்கு என்ன பிரச்சனை அது சொல்லுங்க, இப்படிலாம் கேட்கக்கூடாது அவங்க. ஏன்னா அவங்களுடைய அன்றாட பிரச்சனையோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது டெலூஷன் லெவல்ல இருக்கு, ஹையர் லெவல்ல இருக்கு. நீங்க அந்த டெலூஷன்ல இருந்து பாருங்க, டெலூஷன்ல இருந்து அடுத்து நீங்க வந்து நேரா சென்சேஷனுக்கு போயிடலாம். அங்கேருந்து எனர்ஜி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஆல்டர்ட் பேட்டர்ன் எனர்ஜி என்னங்கிறத 2 ஸ்டெப்ல கண்டுபிடிச்சிடலாங்க. புரியுது இல்லைங்களா? அப்ப இந்த கேஸை வந்து நீங்க எங்க ஸ்டார்ட் பண்ணணும், அப்படிங்கிறது எதை வச்சு புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா இந்த லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? டெலிவிஷன் லெவல்ல இருக்கு, என்ன காட்டுக்குள்ள ஓட்டமா இருக்கு, எனக்கு வாழ்க்கையே வந்து என்னென்ன புரியல, என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது, எனக்கு ஒரு வழியும் கிளியராகவே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த காட்டுக்குள்ள இருக்கிறது என்ன, காட்டுக்குள்ள இப்ப நீங்க இருக்கிறீங்க, இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? நேரம் அவங்கள வந்து அந்த அந்த டிலூஷனுக்கு கொண்டு போயிருந்தோம். வேற என்ன ஒன்றும் பேச தேவையில்லை. இப்ப நீங்க காட்டுக்குள்ள இருக்கிறீங்க, எப்படி இருக்கும்? காட்டுக்குள்ள இருக்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு?
புரியுங்களா? இப்ப அந்த காட்டுக்குள்ள இருக்கும்போது அவருக்கு மேற்கொண்டு அவர் உடம்புல, அவர் மைண்ட்ல எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ சொல்லுவார். புரியுங்களா? காட்டுக்குள்ள எப்படி இருக்கும்? எப்ப எந்த மிருகம் வந்து என்ன அட்டாக் பண்ணுமோ தெரியாது. எந்த மிருகம் வந்து என்ன அட்டாக் பண்ணுமோ தெரியாது. அப்படி திடீர்னு மிருகம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? பயம் பயங்கரமா இருக்கும். யாருமே கூட இல்ல. நான் மட்டும் தனியா இருக்கிறேன். எப்ப எது வந்து என்ன அட்டாக் பண்ண தெரியாது. அந்த பயம் வரும்போது இருக்கும். அப்படியே உள்ளெல்லாம் பயங்கரமா நடுங்கும். கை கால்லாம் உதறும். எங்க போறதே தெரியாது. எந்த பக்கம் போறதுன்னே தெரியாது. சோ அடுத்து ஆழ்ந்த நிலைக்கு அவர் போறாருங்க. அடுத்து ஒரு ஆழ்ந்த நிலைக்கு போறாரு. இப்ப இப்படி வந்து மேல மேல்நிலையில இருந்து அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது கீழே நோயை பத்தி கேட்டு பிரயோஜனம் இல்லைங்க. உடல் ரீதியான நோயை கேட்டு பிரயோஜனம் இல்லை. புரியுங்களா? சோ இப்படி அடுத்தடுத்த நிலைக்கு கேஸ கொண்டு போகணும். மேலும் மேலும் உயர்ந்த நிலையில அவருடைய டிசீஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியும் போதுதான் அந்த எனர்ஜி என்னங்கிறது தெரியுங்க. புரியுது இல்லைங்களா? அப்படியே உடம்புலாம் வேலை வேலை வேலைன்னு போயிடும். உடம்புல எனர்ஜியா இருக்காது. உடம்புல எனர்ஜியா இருக்காது. எங்க போறதுன்னு வழி தெரியாது. உள்ளுக்குள்ள பயமா இருக்கும். உடம்பெல்லாம் நடுங்கும். உடம்பெல்லாம் வேலை வேலை வேலைன்னு இருக்கும். எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்கும். புரியுங்களா? ஸோ எங்கேயாவது கண்ணு மூடிட்டு படுத்துடலாமான்னு தோணும். இப்படி சொல்றாருன்னு வச்சுங்களேன். இதுதான் அந்த எனர்ஜியோட அனுபவங்க. புரியுங்களா? அப்போ இப்படி வந்து கேஸ வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு எது பயன்படுது அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நோய் ஒவ்வொரு மட்டத்திலும் எதை சொல்லுகிறது, அந்த மனிதனை பத்தி என்ன சொல்லுகிறது, அந்த மனிதனுடைய ஆல்டர்டு பேட்டர்ன் பத்தி என்ன சொல்லுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த லெவல்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அவசியமா இருக்கு. அடுத்தது அவரு எந்த கிங்கடத்திலிருந்து மருந்து அவருக்கு தேவைப்படுது, எந்த கிங்கடத்திலிருந்து மருந்து தேவைப்படுகிறது. நம்ம மருந்துகள்ல முக்கியமா 3 மேஜர் கிங்டம் இருக்கு. பிளான்ட் கிங்டம் இருக்கு, அனிமல் கிங்டம் இருக்கு, மினரல் கிங்டம் இருக்கு. அதெல்லாம் வந்து நோசோடு இருக்கு, மொனேரா இருக்கு, இம்பாண்டபிள்ஸ் இருக்கு. இவ்வளோ ஃபங்கி அப்படிங்கிற ஒரு கிங்டம் இருக்கு. ஒவ்வொரு கிங்டத்துக்கும் அந்த கிங்டத்துடைய எனர்ஜி பேட்டர்னுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. மினரல் பேஷண்ட் ஒரு மாதிரி பேசுவாங்க, பிளான்ட் ஒரு மாதிரி பேசுவாங்க, அனிமல் ஒரு மாதிரி பேசுவாங்க, நோஸோட ஒரு மாதிரி பேசுவோம், இம்பாண்டபிள் எனர்ஜி பற்றி பேசுவோம். சரிங்களா? ஸோ எந்த கிங்கடத்தை அவங்க வந்து வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன் இல்லைங்களா? இந்த வலி உங்களுக்கு எப்படி இருக்கு, இந்த வலி அப்படியே என்ன கொல்லுது, என்ன கொல்லுது அப்படிங்கிறாரு. அப்ப கொல்றது அப்படின்னு என்னது? கொல்றதுங்கிற ப்ராசஸ், கொல்வது என்பது ஒரு ப்ராசஸ், ஒரு செயல் அப்படிங்களா? அது எங்க நடக்கும்? விலங்குகள் மத்தியில நடக்கும், மனிதர்கள் மத்தியில் நடக்கும். விலங்கு சார்ந்த, விலங்கு போன்ற மனிதர்கள் மத்தியில் நடக்கும், விலங்குகள் மத்தியில் நடக்கும். கொல்வது, கில்லிங் பண்றது, அது அல்லது பீயிங் கில்டு. தான் கொல்வது இல்லை தன்னை அடுத்தவர்கள் கொல்வது, அதாவது தான் கொல்வது அல்லது கொல்லப்படுவது, கில்ட் ஆர் பீயிங் கில்ட். இது வந்து ஒரு அனிமலுடைய டாக்கிங். இது புரியுது இல்லைங்களா? எனக்கு இவங்க மட்டும்தான் எனக்கு பிரச்சனையே, இவங்க மட்டும் எனக்கு வந்து வாழ்க்கையில வந்து இல்லைன்னு வச்சுங்களேன், நான் நல்ல சுதந்திரமா இருப்பேன் அப்படின்னு ஒண்ணு சொல்லுது. எகைன் அது அனிமலுடைய லாங்குவேஜ். அது இப்படி இந்த வார்த்தை என்பது எங்கேருந்து வருது அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை அனுபவத்திலேருந்து வருது. அந்த வாழ்க்கை அனுபவங்கிறது இவங்களை போட்டு எப்படி அப்படி வித்தியாசமா இருக்குன்னா அவங்க அந்த கிங்கடத்தை சார்ந்த எனர்ஜியில இயங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த கிங்கடத்தை அவங்க பேசுற பேச்சு, சிந்திக்கிறது, செயல்படுறது எல்லாமே அதை தான் வெளிப்படுத்தும். புரியுங்களா?
இப்போ என்னை வந்து எல்லா பக்கம் 4 பக்கம் போட்டு அழுத்துது அப்படிங்கிறது பெயின்ல சொல்லுவாங்க, ஃபீலிங்ல சொல்லுவாங்க, எமோஷனல் சொல்லுவாங்க, டெலிவிஷன்ல சொல்லுவாங்க, சென்சேஷன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு லெவல்லையும் அந்தந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த அனுபவத்தை சொல்லுவாங்க. அப்ப பிளான்ட் அப்படிங்கிறது மெயினா சென்சிட்டிவிட்டி தான் ரொம்ப முக்கியமானது பிளான்ட்டுக்கு. ஏன் அப்படின்னா அது இடம் விட்டு இடம் நகர முடியாது, இடம் விட்டு இடம் நகர முடியாது. அதுக்கு தேவையான நீர், காற்று, சூரிய வெளிச்சம், மினரல்ஸு அது எல்லாம் இருக்கிற இடத்துல கிடைக்கணும். அது கிடைக்கல அப்படின்னா அது தன்னுடைய பற்றாக்குறையை, தன்னுடைய தொந்தரவுகளை அது வெளிப்படுத்தும். புரியுது இல்லைங்களா? இப்ப விவசாயி வயலுக்கு போனோன்னே சொல்லுவார், உரம் பத்தல, அதுக்கு உரம் பத்தலம்பாரு. ஏன்? அந்த தழைகள் வெளியில போய் இருக்கும் போதே அதுக்கு கீழே சத்து பத்தலன்னு சொல்லுவார், எரு போடணும்னு சொல்லுவார். புரியுங்களா? இது காஞ்சி போயிருக்கு அப்படின்னா தண்ணி விடணும் பாரு. ஸோ அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அது வெளிப்படுத்திட்டு. அந்த பிளான்ட்டை சேர்ந்தவங்க எல்லாருமே ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. அவங்களுக்கு உள்ளுக்குள்ள உள்ள பிரச்சனை தான் பிரதானமா இருக்கும். உடம்புக்குள்ள குழியிற மாதிரி இருக்கு, நசுக்கிற மாதிரி இருக்கு, இன்னொன்னு தெரிக்குது, எனக்கு உள்ள உள்ள இந்த வலி தான் பிரச்சனையே, இந்த தொந்தரவு தான் பிரச்சனையே, இதெல்லாம் எனக்கு வந்து விடுதலை கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சென்சேஷன் சொல்லுவாங்க, சென்சிட்டிவிட்டியை சொல்லுவாங்க. பிளான்ட்னா சென்சிட்டிவிட்டி, அனிமல்னா மொபிலிட்டி. ஏன்? அது ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நகரலைன்னா அதுக்கு இற கிடைக்காது, அது வாழ முடியாது. சரிங்களா? அதோட சர்வைவலே எதில் இருக்கு அப்படின்னா அது நகர்ந்தாகணும், ஓடி ஆகணும். ஒன்று அடிச்சு பிடிக்கிறதுக்கு ஓடணும், இல்லை தப்பிச்சு ஓடணும். அது புழுவிலேருந்து என்ன மிகப்பெரிய சிங்கம், புலி போன்ற விலங்குகள் வரையுமே, யானை போன்ற விலங்குகள் வரையுமே அந்த மொபிலிட்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு சர்வைவலுக்கு ரொம்ப இன்றியமையாதது. புரியுங்களா? அதே மாதிரி வந்து அவங்க வாழ்க்கையே, லைஃப்ங்கிறது மிகப்பெரிய போராட்டமாக தான் இருக்கும். புரியுங்களா? அப்ப ஒண்ணு அவங்க வந்து ஒரு பாதிக்கப்படுற விலங்குகள்ல இருந்து பேசுவாங்க, இல்ல வந்து பாதிக்க செய்யற அடுத்தவங்களை, அதாவது பிற விலங்குகள் வந்து அடிச்சு சாப்பிடுற அந்த பிரே அல்லது பிரிடேட்டர். பிரிடேட்டர்னா கொன்று சாப்பிடக்கூடிய விலங்கு, பிரே அப்படின்னா இரையாகக்கூடிய விலங்கு. புரியுங்களா? ஸோ இதுல வந்து இதுல ஏதாவது ஒன்றா அது இருந்தே ஆகணும். விலங்குகள்ல இதுல ஏதாவது ஒன்றா அது இருந்தே ஆகணும். புரியுங்களா? ஸோ அப்படி விலங்குடைய மொழி அவங்கள்ட்ட வெளிப்படும், விலங்குடைய உணர்வுகள் வெளிப்படும், அல்லது தாவரத்துடைய அனுபவம், அதை சார்ந்த சிம்டம்ஸும் அதை சார்ந்த மொழி அவங்கள்ட்ட வெளிப்படும். அடுத்த மினரல் அப்படிங்கிறது ஐ எம் ஹேவிங் சம்திங் ஆர் லேக்கிங் சம்திங். தன்னுடைய அதீத திறமையை பற்றியும் இல்லை திறமையின்மை பற்றியும், தனக்கு வேணும் அப்படிங்கிறத பற்றியும், தனக்கு இல்லை அப்படிங்கிறத பற்றியும் இவங்க பேசுவாங்க. இது வந்து உதாரணத்துக்கு இப்போ மினரல்னா என்ன? இரும்பு இருக்கு, இரும்பு, மண் இருக்கு, தங்கம் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, உப்பு இருக்கு, சோடியம் குளோரைடு இருக்கு. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் ஒரு பர்பஸுக்கு பயன்படுது. இரும்பு என்பது வீட்டுக்கு ஜன்னலுக்கு பயன்படுத்துறோம், கதவுக்கு பயன்படுத்துறோம், பாதுகாப்புக்காக பயன்படுத்துறோம். அந்த இரும்பு சார்ந்தவர்கள் அந்த இரும்பு, அதாவது பெரமெட்டு மருந்து யாருக்கு தேவைப்படுதோ அவங்க எதை பத்தி பேசுவாங்க அப்படின்னா, குடும்பத்துக்கே நான் தான் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கிறேன், நான் இல்லைன்னா மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, எனக்கு இந்த மாதிரி வந்திருக்குதே, என்னால் செயல்பட முடியலையே, நான் இல்லைன்னா குடும்பத்தோடலாம் என்ன பண்ணுவாங்க, எங்க போவாங்க, யார் பாதுகாப்பா அவங்கள? இப்படி பேசுவார். பாதுகாப்பு அப்படிங்கிறத பத்தி பேசுவாரு, தலைமை தாங்கத்தை பத்தி பேசுவாரு, செயல்பாட்டை பத்தி பேசுவாரு. புரியுங்களா? சோடியம் குளோரைடு, புரியுதா? எனக்கு வந்து அம்மா இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், அம்மா தானே முதல்ல, அம்மா இல்லைன்னா நான் வந்து எப்படி
அப்போ ஒரு குழந்தை மாதிரி அவங்க வந்து பேசுவாங்க. ஸோ உறவு என்கிற அளவுலையோ செயல்பாடு என்கிற அளவுலையோ அவங்க வந்து எனக்கு இல்லை அப்படிங்கிறத பத்தி பேசுவாங்க, இல்லை அதிகமான திறமை இருக்கு அப்படிங்கிறத பத்தி பேசுவாங்க. சரிங்களா? ஸோ என்ன கிங்டம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு உள்ள போகும்போது, அந்த சென்சேஷன் லெவலுக்கு போகும்போது, அந்த சென்சேஷன் அப்படிங்கிறது எங்கேருந்து வருது? உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சென்சேஷன் அப்படிங்கிறது நாம் நம்முடைய அனுபவத்திலிருந்து வருது. அனுபவங்கள் எங்கேருந்து வருது? நம் வாழ்க்கை சூழல்ல இருந்து வருது. நம்ம வாழ்க்கை சூழல்ல இருந்து நாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது நமக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நமக்கு ஒரு சென்சேஷன் வருது. அந்த சென்சேஷன்ல இருந்து நாம ரியாக்ட் பண்றோம். இந்த தொடர் தெரியுது இல்லைங்களா? ஒரு சுச்சுவேஷன், அதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறது, அதுலேருந்து ஒரு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஒரு சென்சேஷன், அந்த சென்சேஷன்ல இருந்து ஒரு ரியாக்ஷன். சென்சேஷன் அண்ட் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். இதுதான் ராஜன் சங்கரன் வந்து தன்னுடைய ஹோமியோ மேதமையிலிருந்து அவரு உலகுக்கு தந்தது. ஸோ அந்த சென்சேஷன் வரும்போது அங்கதான் இவங்களுடைய ரியாக்ஷன் என்னன்னு தெரியும். உங்களுடைய ரியாக்ஷன் என்னன்னு தெரியும். அந்த ரியாக்ஷன் அதை வச்சுதான் வாட் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் தே ஹேவ் அப்படிங்கிறத வச்சுதான் அவங்க என்ன கிங்கடங்கிறத சொல்ல முடியும். என்ன கிங்கடங்கிறத சொல்ல முடியும். பிளான் கிங்கடம் என்ன, அது உடம்புக்குள்ளதான் பிரச்சனை. வெளியில நபர்கள் சுச்சுவேஷன் தான் இருக்கும். ஆனா அதன் மூலம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்தில இருந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு அவங்கெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, அவர் பேசுறத எனக்கு வந்து அவர் பேசுறது அசிங்கமா பேசுறது எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே கூசுது அப்படிம்பாங்க. அந்த வார்த்தையை கேட்டாலே எனக்கு கூசுது அப்படிம்பாங்க. புரியுதா? அந்த பர்சன் எனக்கு பிரச்சனை இல்லை, அவர் நடந்துகிற விதம் தான் எனக்கு பிரச்சனை. வீட்டுக்காரர் நல்லவர் தாங்க, அவர் வந்து அந்த அந்த சுச்சுவேஷனை பேசுற பேச்சு பாருங்க அப்படியே தாங்க முடியாது அப்படிம்பாங்க. புரியுதா? அப்ப பர்சனோ சுச்சுவேஷனோ ஒரு இன்சிடென்ட்டோ அவங்களுக்குள்ள எந்த மாதிரி பாதிப்பு உருவாக்குது? உடம்புல அவங்க பிரச்சனை அனுபவிக்கிறத சொல்லுவாங்க. அந்த சென்சேஷன்ல சொல்லுவாங்க. உடம்பெல்லாம் கூசுது அப்படிம்பாங்க, உடம்பெல்லாம் முள்ளா குத்துது அப்படிம்பாங்க, கத்தி வத்தி கிழிச்ச மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க, ஏன்னா எல்லா பக்கம் போட்டு அழுத்துற மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க. ஸோ இப்படி வந்து பிளான்ட் அப்படிங்கிறவங்க பர்சனை குறை சொல்ல மாட்டாங்க, யாரையும் பர்சனை வந்து குறை சொல்ல மாட்டாங்க. அவங்க பேசுறதோ அவங்க செய்யறதோ அவங்க நடவடிக்கை தான் எனக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எங்க தெரிய வரும் அப்படின்னா, சென்சேஷன் லெவலுக்கு நீங்க லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு போனீங்கன்னா தான் அந்த சென்சேஷன்ல தான் இதெல்லாம் தெரியும். புரியுங்களா? இப்போ ஒரு அனிமலா இருக்கவங்க, அனிமல் ரெமடி தேவைப்படுறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னீங்கன்னா, அந்த ஆள் தான் எனக்கு பிரச்சனையே, அந்த ஆள் மட்டும் இல்லை அப்படின்னா நான் நிம்மதியா இருப்பேன் அப்படிம்பாங்க. அப்ப ஒன் வெர்சஸ் அது. புரியுதா? எனிமி எனிமிட்டி. புரியுங்களா? விக்டிம் அக்ரஸர். தான் வந்து ஒரு விக்டிமாவும் அவங்கள ஒரு அக்ரஸாவும், தாக்குபவரும் தாக்கப்படுபவரும். புரியுதா? ஸோ இந்த கம்பேரிசன்ல அவங்க வந்து அந்த சென்சேஷன் லெவல்ல இருந்தா சொல்ல முடியும் அவங்களால. ஃபீலிங் அண்ட் எமோஷனல் லெவல்லையோ இல்லை வந்து இமேஜினேஷன் லெவல்லையோ இதை கண்டுபிடிக்க முடியாது உங்களால. அவங்களுக்கு எந்த கிங்கடத்துல மருந்து தரணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்னா அவங்கள சென்சேஷன் லெவல் வரையும் கூட்டிட்டு போகணுமா இல்லை, அங்கதான் அவங்களுடைய எனர்ஜி வெளிப்படும். அது அனிமல் எனர்ஜியா, அது பிளான்ட் எனர்ஜியா, அது மினரல் எனர்ஜியா, இல்லை வந்து இம்பாண்டபிள் எனர்ஜியா, இல்லை வந்து நோஸோட எனர்ஜியா, இதெல்லாம் ஒரு பங்கியோட எனர்ஜியா, இதெல்லாம் எங்க தெரிய வரும்னா இந்த கிங்டம் டிஃபரன்சியேஷன் அப்படிங்கிறது இந்த சென்சேஷன் லெவல்ல தான் தெரிய வரும். புரியுது இல்லைங்களா? அப்ப இந்த சென்சேஷன் லெவல் நம்ம போகணும் அப்படின்னா இங்கேருந்து ஒன் பை ஒன்னா மேலே போகணும். புரியுங்களா? அங்க போகும்போது தான் அந்த கிங்டம் வெளிப்படும். நீங்க
மருந்து அப்படிங்கிறது செங்குடத்தை கரெக்டா மேட்ச் பண்ணல அப்படின்னா மருந்தோட செயல்பாடு நிறைய வித்தியாசப்படுங்க. புரியுங்களா? செங்குடம் அப்படிங்கிறது நேரடி எனர்ஜி சார்ந்தது. தாவரத்தோட எனர்ஜிக்கும் பிளான்ட்டோட எனர்ஜிக்கும் அனிமலோட எனர்ஜிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. அனிமலோட எனர்ஜிக்கும் மினரோட எனர்ஜிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதோட நேச்சர்ல நிறைய வித்தியாசம் இருக்கு. இதுல நீங்க சரியான மருந்துக்கு போகணும்னா இதை நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணணும், செங்குடத்தை மேட்ச் பண்ணணும். ஸோ இதுக்கு லெவல்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராக்டிஸில் அப்ளை பண்ண தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ஈஸி, கஷ்டமே இல்லை. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இவ்வளோ விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது. பழகணும், அவ்வளோதான். பழக எல்லாமே ஈஸியாயிடும். இது சயின்ஸ். இது இந்த சயின்ஸை பழக அது ஆர்டிஸ்டிக்காக மாறிடும். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அடுத்தது அவங்களுடைய ரியாக்ஷனில் அவங்க ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது என்ன மயாசத்திலிருந்து எதிர்கொள்றாங்க. ஹானிமன் அப்படிங்கிறவங்க, நம்முடைய தந்தை ஹானிமன் அவர் காலத்துல சோரா, சைக்கோசிஸ், சிஃபிலிஸ், அக்யூட் டியூபர்குலோசிஸ், புரியல, 5 விதமான மயாசை பத்தி ஹானிமன் வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த அந்த மயாசம் என்பது வேற ஒண்ணும் இல்லைங்க. ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல நம்ம எந்த பேஸ்ல இருந்து எந்த விதமாக நம்ம அந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனை ரிசீவ் பண்ணி அதுக்கு ரியாக்ட் பண்றோம், கையாளுறோம், எந்த விதத்துல அந்த பிரச்சனை நம்ம கையாளுறோம். இன்னும் சிம்பிளா சொல்றேன்னு வச்சுங்களேன், ஒரு குழந்தை என்ன திடீர்னு ஒரு சவுண்டு கொடுக்குறீங்க, அப்படி பயப்படும். புரியுங்களா? ஒரு திடீர்னு அந்த அந்த ஒரு பேனிக் மாதிரி வரக்கூடிய ஒரு பயம் இருக்கு இல்லையா, அது குழந்தைகளுக்கு யதார்த்தமா இருக்கும். குழந்தை போன்ற மனிதர்களுக்கு அது வரும். இது அக்யூட். ஸோ சிலர் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. எதாவது அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவேன், இல்லை பிரச்சனை வர மாதிரி தான் ஒதுங்கி போயிடுவேன். இது சைக்கோசிஸ். புரியுங்களா? ஹோமிசைட் ஆர் சூசைட், இப்படி ஒரு வாழ்க்கைலாம் எப்படி வாழறது? இதுக்கு செத்து போயிடலாம். இல்லை அவனை பொண்ணே விட இன்னொரு முறை அவன் வரட்டும், அவனை மார்கால் வாங்கலன்னா பாரு அப்படின்னு சொல்லுவான். இது ஒரு சிம்பிலிட்டிக் நேச்சர். ஒரு பிரச்சனையை நாம எப்படி எதிர்கொள்றோம் அப்படிங்கிறது, இதுதான் மயாசம் அப்படிங்கிறது. புரியுங்களா? இந்த மயாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 7 லெவல்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு நம்ம புரிஞ்சு வச்சுக்க வேண்டியிருக்கு. சரிங்களா? அங்கே ஃபீலிங் எமோஷனல் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்க சென்சேஷன் போகும்போது இதுவும் நல்லா தெளிவாக வெளிப்படுங்க. இன்னொன்று டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். இது ஆஃப் லேட்டு. இன்னைக்கு ஹோமியோபதியில், அதாவது நன்கு வளர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள், ஹோமியோ வளர்த்திருக்கக்கூடியவர்கள் இப்போ பயன்படுத்தக்கூடிய புது முறை, அதாவது மனிதனுடைய பிறவி இயல்பிலிருந்து அவனுடைய நேச்சர்லேருந்து அவன் எந்த விதமான எவல்யூஷன் ஸ்டேஜ் அப்படிங்கிற ஒன்று இருக்கு, டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிற ஒன்று. அதாவது இது சமீபத்தில் எப்படி கையாள சொல்றாங்க அப்படின்னா, எவல்யூஷன் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஏன் இந்த கான்செப்ட் வந்திருக்கு அப்படின்னீங்கன்னா, மினரல்ல பார்த்தீங்கன்னா அதனுடைய அணு எண்ணெய் வைத்து ஒரு டேபிள் உருவாக்கியிருக்காங்க. என்னது? பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்லி உருவாக்கியிருக்காங்க. அந்த பீரியாடிக் டேபிளை வச்சு ஏற்கனவே ப்ரூவன் ரெமெடிஸ், நிரூபிக்கப்பட்ட மருந்துகள், பயன்படுத்தக்கூடிய மருந்துகள்லாம் எங்கெங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய அனுபவத்திலேருந்து ஒரு கருதுகோளுக்கு வராங்க. புரியுங்களா? அந்த பீரியாடிக் டேபிளில் ஒவ்வொரு ரோவும்
அவங்களுடைய லைஃப் இஷ்யூ சொல்லுது, அவங்களுடைய எவல்யூஷன் ஸ்டேஜை சொல்லுது, எவல்யூஷன் ஸ்டேஜை சொல்லுது, அல்லது லைஃப் இஷ்யூவை சொல்லுது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதனுடைய 18 காலம் பார்த்தீங்கன்னா 18 காலம், அதாவது வெற்றிகளா பார்க்கக்கூடிய 18 காலம் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஸ்டேஜே சொல்லுது அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே மனிதன் பிறந்ததிலிருந்து இறுதி வரை ஓல்டேஜ் வரையும் 15 ஸ்டேஜா பிரிச்சு அதை காலமா சொல்றாங்க பீரியாடிக் டேபிள்ல. அதை 7 ஸ்டேஜா பிரிச்சு ரோவை சொல்றாங்க, ரோவை சொல்றாங்க. அப்ப அது வந்து ஓம்பு ஸ்டேஜ்ல இருந்து ஓல்டேஜ் வரையும் என்ன ரோவை வந்து 7 பிரிக்கிறாங்க. அதே ஓம்பு ஸ்டேஜ்ல இருந்து ஓல்டேஜ் வரையும் காலத்தை 18 ஸ்டேஜா பிரிக்கிறாங்க. புரியுதா? இது காரல் ஜங் அப்படிங்கிறவரு இந்த எவல்யூஷன் ஸ்டேஜை பத்தி அவர் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் அவரு சொல்லியிருக்காரு. அந்த காரல் ஜங் அவர் சொன்ன அந்த எவல்யூஷன் ஸ்டேஜை வச்சு அந்த மினரல்ல ரோ, பிளான்ட்ல சப்கிளாஸ், பிளான்ட்ல சப்கிளாஸ், புரியுங்களா? அனிமல்ல அந்த மாதிரி சார்ட் இருக்கு. அனிமல் ரெமெடிஸையும் இதே மாதிரி வளர்ச்சி நிலையில எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது டாக்டர் மகேஷ் காந்தி சார்ட் போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ எல்லாருமே இப்படி சேர்ந்து இந்த புரிதல்ல இருந்து நமக்கு மினரல் சார்ட் இருக்கு, அனிமல் சார்ட் இருக்கு, பிளான்ட் சார்ட் இருக்கு, புரியுங்களா? இந்த அவங்களுடைய எவல்யூஷன் ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறது பிறக்கும் போது, அவங்க பிறக்கும் போது, பிறப்பெடுத்து வரும்போது அவங்களுடைய லைஃப் இஷ்யூ அப்படிங்கிறது என்னவா அவங்களுக்கு பதிவாயிருக்கு. அவங்க ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வளர்ச்சி நிலையில ஒரு டாஸ்க் இருக்கும், ஒரு கடமை இருக்கும், சரிங்களா? பள்ளிக்கூடம் போற பிள்ளைக்கு புதுசா படிக்கணும், புதுசு புதுசா தெரிஞ்சுக்கணும், புதிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கத்துக்கணும். அது ஸ்கூல் ஏஜ் பசங்களுக்கு இருக்கு. இன்ஃபேண்ட், அம்மா கையில இருக்கிற குழந்தை, அதுக்கு என்ன தேவைன்னு அழுதுதான் சொல்ல தெரியும். அம்மாவா புரிஞ்சுப்பாங்க. அழுகையில பல விதம் இருக்கும். உள்ள பசிக்கு அழுகிறதும் தெரியும், வேற ஏதாவது பொருள் கேட்டு அழுவதும் தெரியும், அதாவது நோயில அழுகிறதும் தெரியும். அந்த அழுகை வச்சே அந்த தாய் அந்த குழந்தைக்கு என்னன்னு பார்த்து அந்த ஏற்பாடு செய்வாங்க. இது இன்ஃபேன்ட் ஸ்டேஜ். ஒரு அடலசன்ட் ஸ்டேஜ், குமர பருவம். அதுல வந்து எதையும் சாதிக்கணும் அப்படிங்கிறது இருக்கும், நான் நினைச்சதை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது இருக்கும். இது ஒரு அடலசன்ட் ஸ்டேஜ். மிடில் ஏஜ் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில என்னவா வாழணும்னு நினைச்சாங்களோ அதுல பீக்கில் இருப்பாங்க, நிறைந்த அனுபவத்துல இருப்பாங்க, அதை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, புரியுங்களா? இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒரு ஒரு டாஸ்க் இருக்கும். ஆனா பிறக்கும் போது எல்லாருமே இதுல ஏதேனும் ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல லக்கப் ஆயிருப்பாங்க. பிறக்கும் போது இன்ஃபேண்ட் ஸ்டேஜ்ல அவங்க வளர்ச்சி நிலையில இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க 40 வயதுல கூட இன்ஃபேண்ட் மாதிரியே இருப்பாங்க. அவங்களுக்கு யாராவது சவர்த்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கும், யாராவது அவங்களுக்கு வந்து தேவையான நேரத்தை ஏற்பாடு செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும், புரியுங்களா? 40 வயசு இருக்கும். பெருசா அவங்க வந்து வேலைக்கு போவாங்க, வருவாங்க, காசை வந்து பையன்கிட்டயோ அம்மா மனைவிட்டயோ கொடுத்துருவாங்க, அவங்க எல்லாம் பார்த்துக்கணும். இது வேலைக்கு போவாரு, சம்பாதிச்சுவாரு, கொடுத்துருவாரு, அவ்வளவுதான். வேற எல்லா வேலையும் வேற யாராவது பார்க்கணும். இது ஒரு இன்ஃபேன்ட் ஸ்டேஜ். ஆனா வயசு 45. அவர் இப்பன்னு இல்லை, நாளைக்கும் அவர் இப்படிதான் இருப்பாரு, நேற்றுக்கும் அவர் இப்படிதான் இருந்தார். இதுதாங்க எவல்யூஷன் ஸ்டேஜ் அப்படிங்கிறது. ஹலோ, கேக்குங்களா? ஹலோ, ஓகே, சரி சரி. அதாவது எவல்யூஷன் ஸ்டேஜ் அப்படிங்கிறது பிறக்கும் போது தீர்மானிக்கப்பட்டு இருக்கக்கூடிய
டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். புரியுங்களா? இப்போ டெவலப்மெண்ட் ஸ்டேஜுங்கிறது என்ன அப்படின்னா, பிரச்சனை வரும்போது நான் எந்த நிலையிலேருந்து நான் பிரச்சனை கையாளுறேன் அப்படிங்கிறது. புரியுங்களா? இதுவும் மேசமும் ஒண்ணுதான். மேசமும் இதுவும் ஒண்ணுதான். மேசம் தெரிஞ்சா இது புரிஞ்சுக்கலாம், இது புரிஞ்சா மேசம் புரிஞ்சுக்கலாம். புரியுங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நாம் புரிந்து கொண்டு அந்த பர்சனை மிக சரியாக துல்லியமாக அவனை கணிப்பதற்கு, இந்த ஆல்டர்ட் பேட்டர்னை கணிப்பதற்கு இதெல்லாம் ஒன்றாக சேர்ந்து மல்டி டைமென்ஷனல் அப்ரோச். ஏற்கனவே சிம்டத்தை வச்சு மருந்து கொடுத்தாங்க, அப்புறம் சிஸ்டத்தை வச்சு மருந்து கொடுத்தாங்க. இப்போ சிஸ்டம், சிம்டம், டெவலப்மெண்ட் ஸ்டேஜ், அதாவது எவல்யூஷன் ஸ்டேஜ், இதெல்லாம் சேர்த்து ஒன்றாக பார்க்கும்போது அந்த பர்சனுடைய ஆல்டர்டு பேட்டர்ன் என்ன என்பது மிக துல்லியமாக கணிக்க முடியுது. அப்படி துல்லியமாக கணிச்சு கொடுக்கும்போது ஆணுவின் எதிர்பார்த்த அந்த நல்ல அருமையான ரிசல்ட்டை பேஷண்ட்டுக்கு தர முடியுது. நல்ல அருமையான ஆரோக்கியத்தை திருப்பி தர முடியுது, மிக எளிமையா தர முடியுது. எந்த நோயா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கிற நிலையிலிருந்து முன்னேறிய நிலைக்கு அவங்கள கொண்டு போக முடியுதுங்க. சரிங்களா? ஸோ அதனால இந்த 7 லெவல்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நம்ம அதில் பழக வேண்டியிருக்கு. நல்லாவே பழகலாம், மிக எளிதாக பழகலாம். அதற்கு மனிதம் உங்களுக்கு துணை இருக்குங்க. அடுத்தது, இப்போ சூப்பர் கிளாஸு, சப் கிளாஸு அப்படிங்கிறது என்ன? பிளான்ட்ல சப் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. என்ன, பொதுவாக எல்லாருடைய இதையும் சூப்பர் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, டைப் ஆஃப் டைனமிக்ஸ் பேட்டர்ன் தான். டாக்டர் ராஜன் சங்கரன் சூப்பர் கிளாஸ் அப்படிங்கிறத ஒன்று தெளிவுபடுத்துகிறாங்க. அது நாம் இந்த எவல்யூஷன் ஸ்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எவல்யூஷன் ஸ்டேஜை தீர்மானிக்கக்கூடியது. ஒவ்வொரு ஸ்டேஜுக்குரிய அந்த செயல்பாடை தீர்மானிக்கக்கூடியது, ஒவ்வொரு ஸ்டேஜுக்குரிய எமோஷனல் பேட்டர்னை தீர்மானிக்கக்கூடியது, அந்த எனர்ஜியோடைய இயக்கத்தை தீர்மானிக்கக்கூடியது நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படிங்கிறார். அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டருக்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய வளர்ச்சி நிலை என்பதும் செயல்பாடு என்பதும் தீர்மானிக்கப்படுகிறது என்று சொல்லி அவர் 6 விதமான சூப்பர் கிளாஸ் சொல்றார். எந்த மனிதனை எடுத்துக்கொண்டாலும் இந்த 6ல் ஒன்றாக தான் வருவான். எந்த கிங்டம் வேணா இருக்கலாம், மினரலா இருக்கலாம், அனிமலா இருக்கலாம், பிளான்டா இருக்கலாம், எந்த கிங்டமா கூட இருக்கலாம். அந்த மனிதனுடைய எனர்ஜி என்பது, டைனமிக்ஸ் பேட்டர்ன் என்பது, அந்த ஆல்டர்டு பேட்டர்ன் என்பது இந்த 6 விதத்தில் ஒன்றாக தான் இருக்க முடியும். அதை சூப்பர் கிளாஸ் சொல்றார். சூப்பர் கிளாஸ் 1, 2, 3, 4, 5, 6. புரியுங்களா? அது மிக எளிமையாக அப்ளை பண்ணதுக்கு ரொம்ப எளிமையா இருக்குது. அதையும் நாம் விவரமாக பார்ப்போங்க. அடுத்தது, இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அங்கமாக மனிதன் இருக்கிறான். இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும், 9 வரைக்கும் முடிச்சிடறேன். இந்த 5 எலிமெண்ட் அப்படிங்கிறது வாட்டர், ஃபயர், ஏர், ஸ்பேஸு, எர்த்து. இந்த 5 எலிமெண்ட் இருக்கு. அப்புறம் உடம்புல இந்த 5 எலிமெண்ட் அப்படிங்கிறது எது அதிகமானா எந்த விதமான நோய்கள் வரும், எது அதிகமானா எந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் அவர் இருப்பார். அவர் எந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருந்தால் அவர் எர்த் எலிமெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும், அந்த எர்த் எலிமெண்ட்டோட நேச்சர் என்னவா இருக்கும், அந்த எர்த் எலிமெண்ட் உள்ள பர்சனுக்கு எந்த மாதிரி நோய்கள் வரும். வாட்டர் எலிமெண்ட்டு அவர் உடம்புல ஜாஸ்தியாக இருந்தால் அவருடைய கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்கும், அந்த வாட்டர் எலிமெண்ட் அதிகமாக இருந்தால் எந்த மாதிரி நோய்கள் வரும், அந்த வாட்டர் எலிமெண்ட் அதிகமாக இருக்கும்போது அவர் எந்த சக்கரம் அங்கே ஆளுமையில் இருக்கும். ஸோ இப்படி ஏரு, ஃபயரு, ஸ்பேஸு, இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டும் பிரபஞ்சத்தில்
இருக்கக்கூடியது நம்ம உடம்புலையும் இருக்குது. இப்ப காற்று சுவாசிக்கிறதுக்கு காற்று இருக்கு இல்லையா, இந்த காற்று இல்லாம உடம்பு இயங்காது. உடம்புல நீர் இல்லாம இயங்காது. உடம்புல சூடு இல்லாம இயங்காது. பிறக்கும் போது அந்த சூடு, கரு உருவாகும் போது இருக்கிற சூடு கடைசி வரையும் இருக்கு. உடம்புல சூடு இல்லைன்னா உயிர் இல்லை, உயிர் இயக்கம் இல்லை. புரியுங்களா? ஸோ இப்படி பஞ்சபூதங்களும் நம்ம உடம்புல எந்த மாதிரி நம்முடைய இயல்பை தீர்மானிக்குது, நம்முடைய நோயை தீர்மானிக்குது. நாம மருந்து செலக்ட் பண்றதுக்கு அது எந்த விதத்துல பயன்படுது அப்படிங்கிறத பார்க்க போறோங்க. சரிங்களா? அடுத்தது இந்த பாருங்க, ஒரு பிளான்ட் சார்ட். இதுல இதெல்லாம் டீட்டெயிலா அப்புறம் பார்ப்போம். ஜஸ்ட் இப்படிதான் இருக்குங்கிறது மட்டும் நான் சொல்றேன். ரொம்ப எளிமையா மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு, பிளான்ட் ரெமெடி கண்டுபிடிக்கிறதுக்கு இது பயன்படுது. இதுல பாத்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைட்ல ரோ 1 2 3 4 5 9 இருக்கும். அது அந்த பர்சனுடைய டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் சொல்லக்கூடியது. காலம் 1 2 3 4 5 6ன்னு போறது அப்படிங்கிறது சப் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடியது, இல்ல காலம் சொல்லக்கூடியது. பிளான்ட் டேபிள்ல இது பிளான்ட் டேபிள்ல அவங்க எந்த காலத்துல வராங்க. உதாரணத்துக்கு காலம் 3, அதே நேரத்துல ரோ 3 இன்ஃபான்சி அப்படிங்கிற ஸ்டேஜ்ல வராங்கன்னா அவங்க கேரியோஃபைலேல்ஸ் அப்படிங்கிற ஆர்டர்ல வருவாங்க. அந்த கேரியோஃபைலேல்ஸ்ல சில ஃபேமிலிஸ் இருக்கு. அந்த ஃபேமிலியில அவங்க எந்த ரெமெடியில வருவாங்கிறது அப்புறம் நம்ம சிம்டத்தை வச்சு ரெப்படைஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். புரியலைங்களா? அதே மாதிரி காலம் 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்டிரிடே அப்படிங்கிற ஒரு குரூப். அதுல நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு. அதுல அவங்களுடைய லெஃப்ட் சைடு கார்னர் இருக்கக்கூடிய அந்த ரோவை பார்த்து ஒரு அடலசன்ட், அவங்க ரோ 6 அடலசன்ட் அப்படின்னா காலம் 6 அவங்க அஸ்டிரிடே அப்படின்னீங்கன்னா அவங்க பிளான்டஜெனியல்ஸ், ரூபியல்ஸ் அந்த ஆர்டர்ல வருவாங்க. அதுக்குள்ள சில ஃபேமிலிஸ் இருக்கும். அந்த ஃபேமிலிக்குள்ள சில மருந்துகள் இருக்கும். அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மருந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மெட்ரியாமெடிக்கா வச்சு ரெப்பர்ட்டை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ராஜன் சங்கரன் இந்த சூப்பர் கிளாஸ் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வர்றதுக்கு முன்னால நான் சில இதெல்லாம் தவறி நான் பண்ணியிருக்கிறேன். ஆனா இந்த கான்செப்டுக்கு வந்த பிறகு என்னுடைய தவறுகள்லாம் சரி செய்யப்பட்டு விட்டுச்சு அப்படின்னு சொல்லி ராஜன் சங்கரன் சொல்றாங்க. ஸோ அவங்க அனுபவத்திலேருந்து இவ்வளவு விஷயங்கள் சொல்லும்போது நாம அதை கணக்குல எடுக்காம இருக்க முடியுமா? எடுத்தே ஆகணும். அது நமக்கு இன்னும் பயனுள்ளதா இருக்கு. இந்த பிளான்ட்ல பாத்தீங்கன்னா சாதாரண பாசியிலேருந்து கடல் தண்ணிக்குள்ள இருந்த பாசியிலேருந்து வளர ஆரம்பிச்சு அதனுடைய எவல்யூஷன் ஸ்டேஜ் அப்படிங்கிறது இன்னைக்கு சூரியகாந்தி பூ வரையும், இல்லை ஆர்னிக்கா போன்ற வளர்ந்த நிலைக்கு வந்த தாவரங்கள் வரையும் நிறைய வளர்ச்சி நிலையில, பல்வேறு வளர்ச்சி நிலையில தாவரங்கள் இருக்கு. இதே மாதிரியே மனிதனும் ஆதி மனிதன்ல இருந்து அவன் கற்கால மனிதனாக, செம்பு கால மனிதனாக, இரும்பு கால மனிதனாக, அப்புறம் தொழில் செய்யக்கூடியது, விவசாயம், தொழில், சின்ன ஆதிவாசிகளா இருந்தவங்க சின்ன குடும்பமா இருந்தது, ஒரு குழுவா இருந்தது, குடும்பமா இருந்தது, அப்புறம் கிராமமா இருந்தது, பெரிய நகரமா மாறினது. இப்படி உலகம் முழுக்க இன்னைக்கு போய் வரக்கூடிய அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சியோட இருக்கிற மனிதனா இருக்கிறது. இப்படி பிளான்ட்ல எப்படி ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் இருந்துச்சோ அதே மாதிரி மனிதனுடைய வளர்ச்சியிலும் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் இருக்கு. அதே மாதிரி விலங்கோட வளர்ச்சியிலும் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் இருக்கு. அதே மாதிரி மினருடைய மாற்றங்களையும் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு கோரிலேஷன் இருக்கு அப்படிங்கிறத இப்ப சமீபத்திய ஆராய்ச்சி சொல்லுதுங்க. அதையெல்லாம் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். அதை புரிந்து கொள்ளும் போது மிக மிக துல்லியமா நாம எளிதா அந்த மருந்தை அடைய முடியுது அப்படிங்கிறது அனுபவமா இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து பார்ப்போம். அடுத்து வர்ற 11ஆம் தேதி மனிதத்துல ஹியூமன் எவல்யூஷன் மாடல் அப்படிங்கிறத தலைப்புல ஒரு முழு நாள் செமினார் இருக்கு. கட்டணம் எதுவும் இல்லை, அவசியம் வாங்க. 9லேருந்து 5 வரை நடக்கும். உணவு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதனால உணவெல்லாம் எதுவும் கொண்டு வர வேணாம், வந்துருங்க.
அங்கே வந்து பர்சனல் எவல்யூஷன் மாடல் அப்படிங்கிறது இந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் எப்படி வந்து கார்ல் ஜங் சொன்னார், எரிக் எரிக்சன் சொன்னார், அதை ஹோமியோவில் எப்படி வந்து பயன்படுத்துகிறாங்க, சைக்காட்ரிக் கேஸ்லாம் எவ்வளோ அழகாக ட்ரீட் பண்ணுறாங்க, ஆட்டோ இம்யூன் டிசார்டர்லேருந்து எல்லா கேசஸையும் எப்படி வந்து ஈஸியாக பார்க்குறாங்க அப்படிங்கிறத நாம் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக செமினார் நடத்த போகிறோம். வர 11ஆம் தேதி மனிதத்தில் ஃபுல் டே செமினார் இருக்குது. அதுக்கடுத்து வர 25ஆம் தேதி இருக்குது. இந்த மாதம் 2 செமினார் வச்சிரும். அடுத்தடுத்த மாதங்கள் வந்து எப்படியும் 1 இல்லைன்னா 2 செமினார் இருக்கும். முழு நாள் நடத்துவோம். நிறைய நாம் படிக்க வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. பொறுமையாக நாம் வந்து கடந்து செல்வோம். அனைவரும் வாங்க. மீண்டும் இந்த வகுப்பு தொடரும். நன்றி சார். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி 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 சார், ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி சார். நன்றி சார். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. நன்றி. ஓகே. நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி 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 நன்றி. Please like and subscribe and click the bell icon to get new video updates. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.